வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியிருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இது குறித்த கருத்து என்ன, உங்களுடைய கருத்து? வணக்கம் மேடம் ஜெயன். இது ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான நியூஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள்ல ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கக்கூடிய ஒரு நாடு, வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தா அது பங்களாதேஷ் தான். அங்கே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அன்சர்டனிட்டி வர்றது அப்படின்றது பாரதத்துக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்க முடியாது. இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் படி ஷேக் ஹசீனா அவர்களுடைய தங்கை 2 பேருமே அங்கிருந்து ஒரு ராணுவ விமானத்தின் மூலியமாக டெல்லி வர்றதா ஒரு தகவல் வருது. முதல்ல அவங்க கொல்கத்தா போறதா இருந்து அதன் பிறகு அந்த விமானம் இப்போ மாற்றுப்பாதையில டெல்லி நோக்கி வரதா ஒரு தகவல் வருது. அங்க இப்போதைக்கு ஒரு ராணுவ ஆட்சி வந்திருக்கிறது. இப்போ நிலைமையை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படின்னு எடுத்தா கூட நம்மளுக்கு புவிசார் கருத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷன் தான். ஏன்னா இதுல பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, நமக்கும் அவங்களுக்குமான எல்லை பாகிஸ்தான் மாதிரி நமக்கு ஒரு தடுப்பு வேலியோ எதுவும் கிடையாது அந்த இடத்துல. அங்க இது கலவரம் இன்னும் பெரிதாகும் பட்சத்துல அகதிகள் உள்ள வர ஆரம்பிச்சாங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். 1971 இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் பார்த்தோம். பட் அப்போது கூட இந்த அளவுக்கு மோசமான நாட்டுடைய பிரதமரே வெளியேற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லாம இருந்தது. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவின் கை இருக்கிறது என்ற ஒரு கருத்து ரொம்ப நாளாவே இது கொண்டான இது போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட் வரும் பட்சத்துல இது சீனாவுக்கு எதிராக ஒரு ராணுவ பேஸ், மிலிட்டரி பேஸ் இங்க பங்களாதேஷ்ல கொண்டு வரதுக்காக அவங்க ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இது எதை நோக்கி போகுது அப்படின்றத இனி அடுத்த ஒரு 2 மாத காலங்களில் பார்க்கும்போது தெரியும். சார், ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அதனுடைய கிளர்ச்சி எப்படி சார் இருக்கும்? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்ம சாயங்காலம் வரைக்கும் பார்த்தாதான் இது என்ன நடக்குதுன்றது புரியும். இப்பொழுதும் போராட்டக்காரர்கள் அங்க கலவரம் பண்றவங்க தலைநகரத்துல இருக்கிறாங்க. அதிபரோட மாளிகைக்குள்ளேயே போகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். நிறைய தீ வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ராணுவ தளபதி மக்களுக்கு நேரடியாக இப்போ ஒரு தொலைக்காட்சியில ஒரு உரை ஆற்றி இருக்கிறாரு. எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த போராட்டத்தில் இருக்கவங்க, ஆயுதம் இருந்திருக்கவங்க இதெல்லாம் டிராப் பண்ணுங்க, உங்களுக்கு கோரிக்கைகளை நாங்க சீக்கிரம் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருக்கிறாரு. பட் இதையும் மீறி ராணுவத்தோடைய இந்த அறிவிப்பையும் மீறி கலவரம் நடந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்றதுல ஒரு மாற்று கருத்தே இருக்க முடியாது. சார், ராணுவ ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? இல்ல, ராணுவ ஆட்சி இப்ப அவங்க அடுத்த இந்த வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவை கொண்டு வர்றது அப்படின்றது 2வது தான். முதலில் இந்த ராணுவ ஆட்சியில இப்ப இருக்கக்கூடிய போராட்டத்தை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 2வது அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும். இது 2 தான் ராணுவம் இப்பொழுது செய்யும். அதற்கு உண்டான வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள். போராட்டக்காரர்கள் 3 மிக முக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னால். அவர்களை நேரடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி BNP அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள். பட் ஆளுங்கட்சி இன்று இல்லாத போது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவர்களை கூப்பிட்டு ஒரு இடைக்கால ஆட்சியை அறிவித்து ஓரளவுக்கு பதட்டத்தை தணிக்க தான் ராணுவம் முற்படுவார்கள். பாகிஸ்தான் ராணுவம் போன்று பங்களாதேஷ் ராணுவம் கிடையாது. இதற்கு முன்றும் 2007 இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது 2 வருட இன்ட்ரீம் கவர்மெண்ட், இடைக்கால கவர்மெண்ட் ராணுவமே நடத்தின இதையும் நாம் பார்த்தோம். இது அதை நோக்கிதான் போகிறது என்று பார்க்கலாம். ஏனால் இப்பொழுது உடனடியாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலையோ இல்லை மாற்று அரசியலை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையோ அந்த நாடு இல்லை. இப்பொழுது பதட்டத்தை தணிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும்தான் ராணுவம் செய்யும். அதன் பிறகு இவர்கள் ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய அளவுக்கு தேசத்தை அமைதிப்படுத்தக்கூடிய வேலைகளில் இறங்குவார்கள். பட் அதற்கு நேரம் இருக்கிறது. அது நடக்குமா என்றது கூட இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியா சொல்ல முடியாது. நிச்சயமாக இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.